கோடான கோடி புதியுகத்தின் அன்பு ரசிக பெருமக்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது ஆத்ம சங்கமம் நேரலை நிகழ்ச்சி. பாம்பன் அருட்சித்தர் தவயோகி தவத்திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள் நமக்காகவே நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0446677950. வணக்கம் சுவாமிஜி. அருள் என்னும் சொல்லுக்குள்ளே ஆறுமுகம் இருக்குது. அன்பாக வேண்டி நின்றாள் ஆசிகளையும் கொடுக்குது. சடுதியிலே காத்தருளுகின்ற சக்தியெல்லாம் அந்த ஷடாட்சரனிடம் இருந்து கிடைக்குது. வளமும் நலமும் மகிழ்வும் என்றும் நிலைத்திருக்க அந்த பாம்பன் குமர குருதாச சுவாமிகளுடைய குருவருளோடு நம் ஷடாட்சர சண்முகனுடைய திருவருளோடு என்றென்றும் வளமாய் நலமாய் மகிழ்வாய் இருக்க வேண்டும். வணக்கம் கண்ணு. வணக்கம்மா. வணக்கம் சுவாமிஜி. சுவாமிஜி, 7 பிறப்பும் நிலைத்திருக்கும் சொந்தம், அது சொந்தம் அல்ல இனிதான பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பந்தத்திற்குள் பல பூகம்பங்கள் வெடிக்கின்றன. அதற்கு காரணம் என்ன அப்படிங்கறத பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நேர்கிட்ட பேசிட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம். சுவாமிஜி வணக்கம். ஆத்ம சங்கமம், யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பெயர் சொல்லுங்க. இணைப்புல இருக்கீங்க, பெயர் சொல்லுங்க. ஆத்ம சங்கமம் நேரலை நிகழ்ச்சி, யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பெயர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் அம்மா, யார் பேசுறீங்க? என் பேர் ராஜேஸ்வரி. ஓகே அம்மா, உங்க வயது? எனக்கு 23 வயசு ஆகுது. ஓகே ராஜிமா, சுவாமிஜிட்ட பேசுங்க. சொல்லுமா ராஜேஸ்வரி, சொல்லுமா. வணக்கம் சுவாமிஜி. வணக்கம்டா கண்ணா. நல்லா இருக்கீங்களா சுவாமிஜி? நல்லா இருக்கேன் அம்மா. வேலை விஷயமா கேட்கலான்னு பண்ணியிருந்தோம் சுவாமிஜி. சொல்லுடா கண்ணா. பிஃபார்ம் முடிச்சிருக்கேன் சுவாமிஜி. இப்ப சரி, வேலை கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், எப்படி கிடைக்கும் கேட்கலாம். அப்பாவுக்கு உனக்கு எப்படி இருக்கும்? அப்பா வந்து சித்த வைத்தியம் பண்றாங்க. உங்ககிட்ட பேசியிருக்காங்க சுவாமிஜி ஆல்ரெடி. அப்படியா? ஆமா சுவாமிஜி, ஏகாம்பரம். பரவாயில்ல. இல்லடா, ஞாபகம் இருக்காது. அடுத்த குரல் கேட்டா கூட நினைவு இருக்கும். சரி சரி, கண்டிப்பா கிடைச்சிருடா. முயற்சி பண்ண. எனக்கு ஒன்றும் தப்பா இருக்க மாதிரி தோணல. கண்டிப்பா கிடைச்சிரும். அது வந்து முயற்சியை கரெக்டா பண்ணு. பயந்து பயந்து எழுதாத. 1 மார்க்ல போயிடுமா 2 மார்க்ல போயிடுமா, படிச்சது கரெக்டா இருக்குன்ற அந்த பயம் மட்டும் வேண்டாம். அதே குழப்பம் இல்லாம தேர்ந்தெடுத்து எழுது, கண்டிப்பா கிடைச்சிடுறாங்க கண்ணா. அதுக்காக எதுவும் பண்ண வேண்டாம். சரியா? நிச்சயமா கிடைச்சதும் நீ என்ன வந்து பாத்துரு. நல்லதுராக்க, நல்லதுராக்க. அழைப்பிற்கு நன்றி அம்மா. வணக்கம். ஆத்ம சங்கமம், யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பெயர் சொல்லுங்க. தஞ்சாவூர்ல இருந்து பேசுறேன் மேடம். தஞ்சாவூர்ல இருந்து யார் பேசுறீங்க? ரமேஷ் ஈஸ்வரி மேடம். ஈஸ்வரி ரமேஷ். ஓகே, உங்க வயது? வயது எங்களுக்கு 60 முடிஞ்சு 61 வர வைகாசி விசாரணைக்கு ஆரம்பிக்குது மேடம். ஓகேம்மா, சுவாமிஜிட்ட பேசுங்க. என்ன அவசரம்? எந்த ஊருக்கு போறீங்க? நல்லா இருமா, நல்லா இருமா. சொல்லுங்கம்மா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்ப்பா, நல்லா இருக்கேன்ப்பா. அவ்வளவுதான். வைகாசி விசாரம் வந்து 60 முடிஞ்சு 61 எங்க வீட்டுல உங்களுக்குப்பா. சரி சரிம்மா. ஏதோ செய்யற அளவுக்கு உங்ககிட்ட அந்த உக்கராத சாதி செஞ்சீங்களா 60 வயசுக்கு முன்னாடி? ஆமா ஆமா, அதெல்லாம் கலந்து விட்டோம்பா. சரி, தாராளமா. அதுதான்மா இன்னொரு முறை இந்த 60 70 80 90 100 கல்யாணம் பண்ணணும்னு இருக்கு. நான் உங்க ஆசீர்வாதம். எனக்கு அம்மா அப்பா இங்கேயும் கிடையாது அங்கேயும் கிடையாது. நான் சின்னம்மா கஷ்டத்துல வளர்ந்தவப்பா நானு. அதுக்கு அதுமா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பயனடையணும் தானம்மா நம்ம அதையே பண்ணது. அதுதான் பண்ண. எனக்கு எல்லாமே அப்பா குரு சாமி எல்லாமே நீங்க தான்ப்பா. நிச்சயமா நிச்சயமா. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. என் பையன் கேட்டு கேட்டு நான் 2 தடவை ஜாதகம் பார்த்து பரிகாரம் செஞ்சு எல்லாம் ஓடிட்டு இருக்குப்பா. ரைட், நிச்சயமா. இப்ப இந்த கவர்மெண்ட் வேலைக்காக கூட அந்த பிள்ளையாருக்கு பண்ணப்பா, பால்கோவா கட்டணும்ப்பா. சரி, பண்ணிட்டேன்பா. பண்ணிட்டேன்பா. ஆனா பையன் சொல்ல மாட்டேங்கிறான்ப்பா. நான் தான் சொல்லிட்டு இருக்கேன். அது தவறு இல்ல, அவனை சொல்ல வைக்கிறதுக்கு முயற்சிக்கணும். அவன் கொஞ்சம் ஹேண்டிகேப். இப்ப கூட உங்ககிட்ட 2 மாசம் முன்னாடி அங்க ஆசீர்வாதம் கூட வாங்கினாப்பல. கல்யாணம் கூட ஒண்ணு நடந்தது. சரி சரிம்மா, சரிம்மா. குறையில்லாத நிறையான நல்லா செல்வமும் பெற்று தீர்க்காயுசா தீர்க்க சுமங்கலியா நல்லா இருங்கம்மா. அழைப்பிற்கு நன்றிமா. வணக்கம். ஆத்ம சங்கமம், யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் அம்மா, யார் பேசுறீங்க? பெயர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் மேம். என் நேம் வனிதா மேம். வனிதா ஸ்ரீ. ஓகே வனிதாமா, உங்க வயது? வயது 40 மேம். ஓகே வனிதாமா, ஒரே ரிக்வெஸ்ட், ஸ்பீக்கர் போட்டிருந்தீங்கன்னா ஆஃப் பண்ணிட்டு போன்ல சுவாமிஜிட்ட பேசுங்க. ஸ்பீக்கர் இல்ல மேம், நார்மலா தான் இருக்கு.
நன்றி அம்மா. சுவாமிஜிட்ட பேசுங்க. சொல்லுமா வனிதா, சொல்லுமா. சாமிஜி வணக்கம் சாமிஜி. வணக்கம்டா கண்ணா. நான் ஆல்ரெடி 3 வாரத்துக்கு முன்னாடி பேசியிருந்தேன் சாமிஜி. உடனே எப்படி உங்களுக்குலாம் லைன் கிடைக்குதுன்னு உங்களோட அருளும் முருகனோட அருளும் சாமிஜி. கண்டிப்பா கண்டிப்பா அந்த நம்பிக்கை என்னைக்கும் ஜெயிக்கட்டும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். டைஃபாய்டால கஷ்டப்பட்டு நான் சொல்லியிருந்தேன் சாமிஜி. இப்ப ஞாபகம் இருக்குடா கண்ணு. எப்படி இருக்கீங்க சாமிஜி? 2 வாரம் வராததே ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஐயோ நிறைய பேருமா என்ன போற இடத்தெல்லாம் பிடிச்சிக்கிட்டாங்க. கண்டிப்பா சாமிஜி. இல்ல மேக்ஸிமம் அது இனிமே இருக்க கூடாதுன்னு பாக்குறேன். நான் பாக்கலாம். கண்டிப்பா அந்த வாரமே வீணான மாதிரிதான் சாமிஜி. இந்த வார்த்தை இல்ல, உண்மையான ஒரு உணர்வா சொல்றேன். கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப என்னடா கண்ணு கேட்க போற? சாமிஜி ஆக்சுவலி நான் 2 விஷயம் சொல்லணும் சாமிஜி. சொல்லுமா. ஒண்ணு உங்களால எங்க வீட்டுல ஒரு உயிர் நடமாடிட்டு இருக்கு. அது என்னைக்குமே நாங்க சொல்லிக்கிட்டே இருப்போம். கால பைரவர் தான் சாமிஜி. நிச்சயமா நாய்க்குட்டி வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க. சரி. அது எங்க வீட்டுல எப்ப இருக்கும் போதும் நான் என்னைக்குமே உங்களதான் நினைச்சிட்டு இருப்போம். இந்த அன்பும் பாசமும் நீங்க இல்லைன்னா அதோட அன்பு எங்களுக்கு நிச்சயமா கிடைச்சிருக்காது. அந்த கால பைரவருக்கு பேர் பைரவின்னு வச்சிருக்கோம் சாமிஜி. ஓகே ஓகே. அடுத்தது என்னோட தொழிலுக்காக தான் சாமிஜி நான் கேட்கணும்னு. என்ன தொழில்மா? என்னடா கண்ணா? நான் பிஸ்கெட் கேக் பண்ணிட்டு இருந்தேன் சாமிஜி. ஓகே. அது நல்லா கொஞ்சம் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா தான் போயிட்டு இருந்தது சாமிஜி. அதுக்கப்புறம் அது கிட்ட இருந்து டச் விட்டுட்டேன். சரி. நான் அப்பாவுக்கு உடம்பு முடியாம ஆயிட்டு அவங்க ஒரு 4 மாசம் பாக்குற மாதிரி ஆயிடுச்சு சாமிஜி. சரி சரி. அதனால அதுக்கப்புறம் யாருமே வரல சாமிஜி. இப்ப நான் திரும்ப தொடங்கினாலும் வரமாட்டேங்குது சாமிஜி எனக்கு. சரி சரி சரி. அதுக்குதான் சாமிஜி. அதேதான் செய்யணும்னு நினைக்கிறேன் இல்ல வேற ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன்? அது மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் சாமிஜி. கேக் பிஸ்கெட் மேல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஓகே ஓகே. ஒண்ணு இல்லடா கண்ணு, 2 விஷயம் சொல்லுங்க சாமிஜி. ஓம் மதிபூரண தனவசிய ஆக்ராஷ்ன சக்தி சித்திரஸ்து. இந்த மந்திரம் இணையதளத்துல வந்துரும். சரிங்க சாமிஜி. இத தினமும் மாலை 6 மணிக்கு மேல நீ சொல்லிக்கிட்டு இருக்கணும்டா. சரிங்க சாமிஜி. ஒரே ஒரு திருவோண நட்சத்திரத்துல. சரிங்க சாமிஜி. ஆஷ்டம் வராகிக்கு ஓகே சாமிஜி. ஒரு 12 தீபம் 11 தீபம் நெய் தீபம் போட்டுட்டு 11 நெய் தீபம் போட்டுட்டு ஒரு அர்ச்சனை பண்ணி சந்தன கலர்ல ஆடை வாங்கி கொடுத்து நம்ம கோயிலே அனுகிரக வாராகிக்கு பிரசாதங்களோட கொடுத்துட்டு வாடா கண்ணு. அது உனக்கு என்ன தோணுதோ அதான். அத கொடுத்துற. மாலை மட்டும் ஆடையும் அந்த சந்தன கலர்ல இருக்கணும். இத செய்தினாலே திருப்பியும் பிக்கப் ஆயிடுண்டா கண்ணு. ஓகே சாமிஜி. நன்றி சாமிஜி. மாலையும் சந்தன கலர்லங்களா? ஆமா, மாலை வெண்மையா இருக்கட்டும், ஆடை சந்தன கலரா இருக்கட்டும். சரியா சாமிஜி? ஒண்ணே ஒண்ணு சாமிஜி. சொல்லுமா. இப்ப நான் பைரவின்னு சொல்லியிருந்தேன்ல சாமிஜி. இப்போ உங்க அருளால நாங்க ஆசிரமெல்லாம் எல்லாம் கேட்டுட்டு தான் சாமிஜி வீடு கட்டிட்டு இருக்கோம். சீக்கிரமா எழும்பிரும்னு சொன்னீங்க. அதே மாதிரி நல்லா எழும்பிருச்சு சாமிஜி. சரி. அந்த இல்லத்துக்கு பேர் வைக்கணும் சாமிஜி. நான் பைரவியோட உங்களுக்கு சொன்ன இதனால அவளோட நாமத்தை நான் சூடலான்னு நினைக்கிறேன். அது சரியா இல்ல நீங்க நாம சொல்றீங்களா சாமிஜி? உனக்கு எது பிடிக்குதோ அதை வைமா. நீங்க சொல்லுங்க சாமிஜி. அதுல என்ன இருக்கு, நம்ம வச்சுக்க வேண்டியது. உனக்கு அது ரொம்ப பிரீத்தியா இருக்குன்ற அப்ப அதே பேர் வச்சுக்கோ. சரிங்க சாமிஜி. பைரவி இல்லம்னு வைக்கலாம்னு இருக்கேன். வைமா, தப்பு ஒண்ணும் கிடையாது. ஓகே சாமிஜி. தாராளமா வச்சுக்க. நன்றிகள் பல சாமிஜி. நல்லது, நல்லா இருடா கண்ணு. ஓகே சாமிஜி. ஓகே. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம் ஆத்ம சங்கமம். யாரு பேசுறீங்க? வணக்கம். வணக்கம். இணைப்புல இருக்கீங்க, பெயர் சொல்லுங்க. நாகலட்சுமி பேசுறேங்க, பொள்ளாச்சில இருந்து. நாகலட்சுமிமா, உங்க வயது? வயது 37ங்க. ஓகே, சுவாமிஜிட்ட பேசுங்க. சொல்லுமா நாகலட்சுமி. அப்பா வணக்கம்ப்பா. வணக்கம்டா கண்ணா. அப்பா என் பையன் 10th படிச்சிட்டு இருக்காங்கப்பா. எழுதிட்டான். அதுக்காக ஜாதக சமர்ப்பணம் போன வாரம் வந்திருந்தேங்கப்பா. சரிம்மா. எல்லாம் நல்லபடியா உங்க ஆசீர்வாதம் கிடைச்சதுங்கப்பா. நீங்க எழுதி கொடுத்ததெல்லாம் எழுதி வச்சிருக்கோம். சரிம்மா சரிம்மா. எல்லாமே எங்களுக்கு உங்ககிட்ட இருந்து கிடைக்குதுங்கப்பா. சந்தோஷம் ரொம்ப. அது மாதிரி எல்லாத்துலயும் ஒன்னொன்னையும் பண்ணணும் தாமா பண்ணிட்டே இருக்கேன் நான். அதான்ப்பா. அவனுக்கு 10th எழுதுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். அது பெரிய விஷயம். என்ன படிக்கலாம்னு எழுதி கொடுத்துருக்காமா? அப்பா நீங்க டிப்ளமோ ஃபேஷன் டிசைனிங், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், அப்புறம் இன்னொன்னு இந்த மீடியா சம்பந்தமா படிக்கிறது. வெரி குட் வெரி குட் வெரி குட். அவன் டிப்ளமோல டிப்ளமோ படிச்சுட்டு பிஇ படிக்கணும்னு ஆசைப்படுறாங்கப்பா. படிக்கட்டும்மா, அப்படியே படிச்சுட்டு அவனுக்கு எப்ப வேணுமோ எதுல வேணாலும் மாறிக்கட்டும். டிப்ளமோன்னு வந்துருச்சுனாலே நீங்க அதுல அவனுக்கு எது பிடிக்குதோ அதை எடுத்துக்கலாம். சரிங்கப்பா. அதான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துட்டு அப்படியே பிஇ படிச்சுக்கிறேன். அப்போ அவனை ஒழுங்கா கணக்கு போட சொல்லுங்க. கணக்காங்கப்பா.
ஆமா சரிங்கப்பா. கணக்கு கொஞ்சம் இடிக்கும் அதனால எழுதியிருப்பேன். அதான்ப்பா. சரிங்கப்பா. அப்பா தம்பி பேர் வந்து மணிகண்டனுங்கப்பா. வயசு 34 ஆச்சுங்கப்பா. இனி மேரேஜ் இன்னும் செட் ஆக மாட்டேங்குதுங்கப்பா. மூல நட்சத்திரம் தனுசு. இல்ல பேர் மாத்தணுமா? கண்டிப்பா மாத்தணும். அப்படியே மூல நட்சத்திரத்துக்கு மணிகண்டன் பேர் கண்டிப்பா இருக்க கூடாது. காரணம் என்னன்னா மூல நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம்னா அது அந்த பேர் வந்து மக நட்சத்திரம். மணிகண்டன்னா மகம், அது அனுஜென்ம நட்சத்திரம் வரும். இந்த மாதிரி ஜென்மம் அனுஜென்ம நட்சத்திரம் சேரக்கூடாது. வேலை கிடைக்கிறது லேட் ஆயிடும், சரியான வேலை இருக்காது, திருப்திகரமா வருமானம் இருக்காது, கல்யாணம் லேட் ஆகும், எது பண்ணாலும் விரக்தியா பேச வச்சிரும். அது அல்ல அதுதான் இருக்கும். அது கூடாது. பேரை மாத்திருங்க கண்ணு. அப்ப பேர் என்னங்க கொடுக்கலாம்? பவித்ரராஜன் வைங்க. பவித்ரராஜனாங்கப்பா. ஆமா சரிங்கப்பா. அத டெய்லி எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறமா கெசட்ல மாத்திக்குவாங்க. சரிங்கப்பா. நல்லதுடா கண்ணு. ரொம்ப நல்லது. ஒண்ணு வந்திருக்குங்கப்பா. காஞ்சிபுரத்துல இருந்தா வந்திருக்குங்கப்பா. எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கப்பா. அங்கிருந்து வந்ததே. நிச்சயமா ஜாதகம் சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க. அத ஜாதகம் பார்த்துட்டேன்ப்பா, செட் ஆகுது. ஆனா பொண்ணுக்கு ராகு இருக்குங்கப்பா, இவனுக்கு இல்ல. அதெல்லாம் பார்க்க கூடாது. அத நீங்க செட் ஆகுதுன்னு சொன்ன பிறகு அப்புறம் ராகு எது எங்க இருந்து வருது? நீங்க ஏற்கனவே சொல்லிருக்கனாலதான் நான் அதை வேண்டாம்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிருக்கீங்கப்பா. அது அடுத்த புத்தகம் வருது இருங்க, அதுல எல்லாத்தையுமே எழுதிருக்கேன் எப்படி எல்லாம் பொருத்தம் பார்க்கணும்னு. சரி சரி பாப்பா. இவனுக்கு எந்த வயசுல இப்ப கல்யாணம் ஆகும்? யாருக்கு? 34 தம்பிக்கு 34. எனக்கு பொறுத்த வரைக்கும் 35ல முடிஞ்சிடணும். சரிங்கப்பா. சரியா? சரிங்கப்பா. நல்லதுமா நல்லதுமா. என் குடும்பத்தை ஆசீர்வாதம் பண்ணுங்க. குறையில்லாத தீர்காயுச தீர்க்க சுமங்கலித்துவமா நல்லா இருங்க. யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பெயர் சொல்லுங்க. யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? பெயர் சொல்லுங்க. மணிபாலன் மேடம். ஐயா உங்க வயது? வயது வந்து 30 மேடம். ஓகே, சுவாமிஜிட்ட பேசுங்க. மணிபாலா. வணக்கம் சுவாமிஜி. வணக்கம் கண்ணா, சொல்லுப்பா. குருவே சரணம். நல்லா இரு, நல்லா இரு. ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுமா. ஐயா அடிக்கடி உடல்நிலை வந்து ஏதாச்சும் ஒரு நோய் போனா இன்னொரு நோய் வந்துகிட்டே இருக்கு ஐயா. என்ன பண்ணுதுப்பா? தலை சுற்றல், தலைவலி. சரி. நெஞ்சு அடிக்கடி படபடப்பா ஆகுதுயா. சரி. ஒரு 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 வேலை செஞ்சோம்னா அந்த வேலையில வந்து கவனம் இருக்க மாட்டேங்குது. கவனம் இல்ல தம்பி, எவ்வளவு நாளா சரியா தூங்காம இருக்க? ஐயோ, தூக்கங்கிறதே ஒரு 3-4 மாசமா இல்லையா. இல்ல அதுதான் பிரச்சனையே. அது மாதிரி இருக்கக்கூடாது. இது வந்து ஸ்லீப்பிங் டிசார்டர் ஆகி அது இன்சோம்னியான்னு சொல்றது போய் அதுக்கப்புறம் மனச்சிதைவு நோய் மாதிரி போயிடும். மனக்குழப்பம் தான். இல்ல இல்ல, நீ சொல்றது எல்லாமே பயத்தினுடைய அடிப்படையில தான். உடம்புல ஒண்ணும் கிடையாது. போய் டெஸ்ட் பண்ணினா ஒண்ணும் இருக்காது. நீ தூங்கறதுக்கான முதல் வழியை பாடுறக்கன்னா இந்த வயசுல இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஆனா ஏதோ ஒரு உன் ஃப்ரெண்டோ அல்லது ஏதோ ஒரு பாதிப்பு 2 வருஷம் முன்னாடியோ 3 வருஷம் முன்னாடியோ உன் எதிர்க்க யாராவது காலமானாங்களா? திடீர்னு செத்து போனது? ஆமாயா, ஆமா. என்னோட அப்பாவோட அம்மா கூட பாட்டி, என்னோட பாட்டி தான் காலமானாங்க. அதை நேர்ல பார்த்தேன் ஐயா. அது அட்டாச்மெண்டா இருந்து உன் நேராவே அவங்க மூச்சு வெளில போனதை பாத்தியா? ஆமாயா, ஆமாயா. அதோட தாக்கம் தான் தம்பி. முதல்ல அதை வெளியில எடுத்து போடு. சரி சாமி. அதே மாதிரி உனக்கு ஒரு காலமும் வராது. அந்த தைரியத்தை முதல்ல வளர்த்துக்க. தைரியம் மட்டும் இல்ல, உனக்கு வராது. பேரை வச்சியும் நீ பேசுறத வச்சியும் நான் சொல்றேன். நெகட்டிவ் முதல்ல வெளில எடுத்துரு, புரியுதா? உனக்கு அவங்க கண்ணெதிர்க்கே வந்து அந்த மூச்சு வாங்கி வாயை திறந்துட்டு ஒரு மாதிரி சப்தம் விட்டு செத்தாங்களா? ஆமா சாமிஜி. அந்த காத்து மட்டும் அத நீ பார்த்ததுனால வந்த விளைவுகள் தான். சாரஸ்வாதி அரிஷ்டம்னு ஒரு டானிக் இருக்கு, ஆயுர்வேதா மருந்து. நைட்டு மட்டும் படுக்கும் பொழுது 5 மூடி மருந்து 10 மூடி தண்ணி கலந்து சாப்பிடு. பிரம்மின்னு ஒரு மாத்திரை இருக்கு, காலைல 2 மாத்திரை நைட்டு 2 மாத்திரை சாப்பிடு. இதுவும் ஆயுர்வேதா தான். அஸ்வகந்தா அரிஷ்டம்னு ஒரு டானிக் இருக்கும், காலைல 3 மூடி நைட்டு 3 மூடி 6 மூடி தண்ணி கலந்து சாப்பிடு. இது வினயதளத்துல வந்துரும், பார்த்து தெரிஞ்சு எழுதிக்க. இது எல்லாம் ஆயுர்வேதா மருந்து. இதை இமீடியட்டா ஸ்டார்ட் பண்ணு, விட்டுறாத. தூக்கம் எப்போ உனக்கு கரெக்ட் ஆகுது அப்ப எல்லாமே சரியா போயிடும், பயப்படாத. சரி சாமிஜி. இன்னொரு கேள்வி சாமிஜி. சொல்லுப்பா. சாமிஜி, வெளிநாட்டு பயணம் ஒண்ணு வந்திருக்கு சாமிஜி, துபாயில. அதுக்கு போகலாமா பணம் கட்டி? இந்த மன கஷ்டத்தை வச்சுட்டு நீ அங்க போய் எப்படி வேலை பார்ப்ப எனக்கு சொல்லு. அதான் சாமிஜி, குடும்ப சூழ்நிலை. வீணா காசை ஒழிக்காத. ஒரே ஒரு 3 மாசத்துல தொடர்ந்து மருந்து சாப்பிட்டீங்கன்னா சரியாயிடுவ. சரி சாமி. அதுக்கப்புறம் முயற்சி பண்ணு. என் பூர்வீக இடமும் பிரச்சனை இருக்கு சாமிஜி. அது பாத்துக்கலாம்டா.
நீ முதல்ல ஸ்டெடி ஆயிட்டா எல்லாம் சரியாயிடும். ஒரு வேலையிலயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல சாமி. உன்னால முடியாது, அதனால தான் நீ துபாய் காசு கட்டாதன்னு சொல்றேன் நான். ஆமா சாமிஜி. நீ 3 மாசம் மருந்து சாப்பிட்டு ஸ்டடி பண்ணிட்டு போடா கண்ணா. சரி சாமிஜி. நல்லதுப்பா, ரொம்ப நன்றி சாமி. நல்லதுப்பா. அழைப்பிற்கு நன்றி. சமஜி, ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். இவர் வந்து பயம் அப்படின்னு சொல்லும்போது உங்க வீட்டில் வந்து வாஸ்து குறை இருக்கு, ஏவல் பில்லி சூனியம் பேய் இப்படிலாம் சொல்லி பயம்புத்தாம இந்த பூஜை பரிகாரம்லாம் சொல்லாம இந்த அரிஷ்டம் வாங்கி இந்த மருந்து வாங்கி சாப்பிடு ராஜா, உனக்கு சரியாயிடும், அதுக்கப்புறமா உன்னுடைய வாழ்க்கையை பத்தி நீ யோசின்னு சொன்னீங்க பாத்தீங்களா சுவாமிஜி? ஹேட்ஸ் ஆஃப், சொல்லியே ஆகணும் சுவாமிஜி. நிஜமா தெரியுது, மனநோய் தான் அது. அதனால தான் கேட்டேன், யாராவது செத்து பார்த்தியா நீன்னு. அது இது வந்து இது கொடுமையான ஒரு நோய், இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இது கரெக்டா எப்படி சுவாமிஜி அந்த பாயிண்ட்டை பிடிச்சிங்க நீங்க? அதாவது இவருக்கு இதுதான் பிரச்சனை அப்படிங்கிறது, அவர் யாரோ எங்கேயோ இருக்காரு, முன்ன பின்ன தெரியாது, அவங்க வீட்டுல எப்படி ஒரு இறப்பு ஏற்பட்டிருக்கு, அது கண்ணுக்கு நேரம் நீ பார்த்திருக்கப்பா அப்படிங்கறது நீங்க எப்படி சுவாமிஜி அப்படியே சொன்னீங்க? அனுபவம் தான் நம்ம. இது போல நிறைய பார்த்து நீ சொன்ன மாதிரி இது சூன்யம் மந்திரம் தந்திரம், உனக்கு யாரோ மருந்து வச்சுக்கிறாங்க, நீ லவ் பண்ண அங்கே சேர்ந்துக்கிறான், நம்ம கதையை திருப்பலாம், பணம் கிடைக்கும். ஆனால் இந்த மாதிரி சொல்ல முடியாது. அப்படி இருந்தால் அந்த நினைவாற்றல்கள் எல்லாம் வராது, அது மேலே டைவர்ட் ஆகிடும். நம்மளுடைய நோக்கம் இந்த 1 மணி நேரம் நம்ம ஆத்மசங்கமம் நிகழ்ச்சி, இது வரவங்களுக்கும் நமக்கும் இறைவன் இணைப்பக்கூடிய நிகழ்ச்சி. அது நமக்கு தொலைக்காட்சியின் வாயிலாக நடக்குது, இந்த புதிய யுகத்தின் வாயிலாக. அப்படி தான் நான் இந்த 1 மணி நேரத்தை கருதுகிறேன். ஏன்னா இது எவ்வளோதான் நேரங்கள் இருந்தாலும் இந்த 1 மணி நேரம் ஜனங்களை திருப்திப்படுத்துறதுன்றது சின்ன விஷயம் இல்லடா கண்ணு. அதனால அதை கண்டுபிடிச்ச, வேற ஒண்ணும் இல்லம்மா. நிச்சயமா சுவாமிஜி, இறைவனை நாங்க நேர்ல பார்க்கல, உங்களுடைய வடிவமா தான் பாக்குறோம் அப்படின்னு சொல்லணும் சுவாமிஜி. நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், ஆத்மசங்கமம், யார பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம், யார் பேசுறீங்க? என் பேர் கணேஷ் மேடம், திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் சேட்பட்ல இருந்து பேசுறேன். ஓகே கணேஷ், உங்க வயது? வயது 25 மேடம். ஓகே, சுவாமிஜிட்ட பேசுங்க. சொல்லுப்பா கணேஷ். சுவாமிஜி குருவே சரணம். நல்லா இருக்கா கண்ணா? அது 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட ஜாதகம் பார்த்திருந்தேன். சரி. நீங்க கேரக்டர் நல்லா இருக்கு, கெரியர் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. என்னப்பா? கேரக்டர் நல்லா இருக்கு, கெரியர் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. சரி. நான் அடுத்த வாரம் எக்ஸாம் எழுதுறேன், எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. சூப்பரா எழுது, என் வாக்க உண்மையாக்கு. நிச்சயம் சாமி. எக்ஸாம் எழுதுறேன், அது நீங்க ஆசீர்வாதம் பண்ணா நீங்க அதே கோடி புண்ணியம், அதே பாஸ் ஆயிடும். நிச்சயமா பாஸ் பண்ணுருவ. நீ எல்லாம் நிறைய ஆசிரமத்துல பின்னாடி சர்வீஸ் பண்ண வேண்டியது இருக்கு. சரிங்க சாமி. அதனால கண்டிப்பா பண்ணிடுவேன். அந்த ஓரமா இருக்கிற பயத்தை விட்டுடு. சரிங்க சாமி. நீ என்ன முடிவு பண்றியோ அதை செய்ய. சரிங்க சாமி. டக்குன்னு போய் உன் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு இப்படி பண்ணலாமான்னு கேட்டுட்டு இருக்க பாரு. சரிங்க சாமி. அது மாதிரி வேண்டாம். சரிங்க சாமி. தம்பியும் எழுதுறாரு, அவரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. 2 பேரும் சேர்ந்து வெற்றி பெற்று குடும்பத்தையும் சுமந்து அற்புதமா நிலைக்கு வாங்க. ரொம்ப நன்றிங்க சாமி, ரொம்ப நன்றி. நல்லதுடா. பண்ணுவாப்பா, அதுல ஒன்றும் மாற்றுக்கிறது. உங்க ஆசை இதுக்கு மேல என்ன வேணும் சாமி? என்ன வேணும் சாமி? நீ பாஸ் பண்ணிட்டு வா. சரிங்க சாமி, ரொம்ப நன்றி. நல்லதுப்பா. தம்பி பாஸ் பண்ணிட்டு அப்படின்னு திருப்பி எங்களுக்கு கால் பண்ணி சொல்லணும், ஓகேங்களா? அழைப்பிற்கு நன்றி. கண்டிப்பா சொல்றேன், ரொம்ப நன்றிங்க. ஆல் தி பெஸ்ட். வணக்கம், ஆத்மசங்கமம், யார் பேசுறீங்க? ஹலோ. வணக்கம் சார், யார் பேசுறீங்க? ஹலோ. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, உங்க பெயர் சொல்லுங்க. வேதவாசன் ஒக்கல இருந்து பேசுறேன் மேடம். ஓகே, உங்க வயது? 48. ஓகே, சுவாமிஜிட்ட பேசுங்க. என்ன பேர் சொன்னீங்க? வேதவசனம்மா? வேதவாசன். வேதவாசன் ஒக்கர்ல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுப்பா. நீங்க வச்ச பேர் தான் சாமிஜி. நல்லா இல்ல, அதனால தான் கேட்டேன் நான். என்னடா இது வேதவாசன் நம்ம வச்ச மாதிரி இருக்கு, எப்படி இருக்கீங்க மாத்தின பிறகு? நல்லா இருக்கேன் சாமிஜி. வெரி குட். சொல்லுங்க சாமிஜி. இப்ப வீடு ஒன்று கட்டி வேலை முடிஞ்சதுங்க. அது கிரக பிரசம் பண்ணணும், எப்ப பண்ணலாம்? நைனா, அது லைவ்ல சொல்றது இல்லப்பா. சரி. அது நம்ம படம் போட்டு எந்த நாள்ல பண்ணா உனக்கு ஏத்த மாதிரி இருக்கும், மனைவிக்கு ஏத்த மாதிரி இருக்கும். சரிங்க. எப்போ அதுல மனைக்கொண்டு உள்ள போயிட்டு ஓமங்கள் பண்ணா நல்லது அப்படிங்கறத நம்ம நாள் கணிச்சு பார்க்கணும், அதுதான் நல்லதுப்பா. சரிங்க. இப்ப பையன் +1 இப்ப 10th பாஸ் ஆயிடுவான்னு நினைக்கிறேன். நிச்சயமா நினைக்காதீங்க, அப்படியே நடக்கணும். சரிங்க. உங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமிஜி. நிச்சயமா குறையில்லாத நிறைவோடு இது போல நல்ல செல்வம் செல்வாக்கு பெற்று நல்லா இருங்க. சரி சரிஜி. சாமிஜி, இப்ப நான் கூலி வேலை தான் பார்த்துருக்கேன், இதே நீடிக்குமா இல்ல வேற ஏதாவது எனக்கு மாறும்? மாறும். நீ தான் முயற்சி பண்ணு, கண்டிப்பா மாறும்ட்டேன் இல்லையா? சரிங்க. அதுதான் எப்ப ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் இல்ல தனியார் தொழில் பண்ணுவேன். தனியார் தொழில் பண்ணுங்க, கவர்மெண்ட் ஜாப்னு ஏன் பண்ணாதீங்க. சரிங்க. தனியார் தொழிலுக்கான வழியை கேட்டு செய்யுங்க. தனியார் தொழில் எந்த வயசுல? அதுதான் நீங்க இப்பயே கூட செய்யுங்க, அதுக்கு என்ன வயசு? சரிங்க. அதுதான் எனக்கு ஒன்றும் இப்போ கடன் கொஞ்சம் இருக்கு, அதெல்லாம் கட்டி அதெல்லாம் சரியா போயிடும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இப்போ இந்த நிலைமைக்கு வீடு கட்டினா கடன் இல்லாமல் எப்படி இருக்கும்?
சரிங்க சாமிஜி. அதெல்லாம் பயப்படாதீங்க, ஒரு முறை வந்து பார்த்துருங்க. உங்ககிட்ட ஒரு 15 வருஷமா உங்ககிட்ட வந்துட்டு இருக்கேன் சாமி. அதான் தெரியல எனக்கு, நேரில் பார்த்தா தெரியும், வந்து பார்த்துருங்க. சாமிஜி இந்த எங்க பையன் பேசுறாங்க, கொடுங்க. ஹலோ, நல்லது. இணைப்பில் இருக்கீங்களா, பேசுங்க. ஓகே, மீண்டும் ட்ரை பண்ணுங்க. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், ஆத்ம சங்கமம், யார் பேசுறீங்க? ஹலோ, நான் ஈரோட்ல இருந்து செல்வி பேசுறேங்க. செல்விமா, உங்க வயது? 46ங்க. ஓகே, சுவாமிஜிட்ட பேசுங்க. செல்விமா, சொல்லுங்க செல்வி. அம்மா, அப்பா வணக்கம்ப்பா. நல்லா இருறா கண்ணு, குறையில்லாத நல்லா இரு, சொல்லுமா. அப்பா, எங்க பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன்ப்பா. சரிடா கண்ணு. இப்ப எனக்கு பையன் வந்து உடம்பு சரியாயிடுச்சு, நடக்கிறான்ப்பா. என்ன சொன்ன? வந்து நேர்ல கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி சொன்னீங்கப்பா. சரிம்மா. வந்து எனக்கு விக்ரமாதித்யாவும் உதவி பண்ணாங்க, நீங்களும் எனக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் எனக்கு சொல்லி கொடுத்தீங்கப்பா. எனக்கு தெரியல, திடீர்னு வந்து வாசல் முன்னாடி நின்றுட்டு நல்லா இருப்பான் பையன், நல்லா இருவான் அப்படின்னு ஆசீர்வாதம் மட்டும்தான்ப்பா எனக்கு பண்ண மாதிரி இருந்தது. நிச்சயமா. அது வந்து எனக்கு என் பையன் இப்ப நல்லா நடக்கிறான், நல்லா சாப்பிடுறாங்கப்பா. ஆனா என்ன குணம் மட்டும் கொஞ்சம் மாறாம இருக்குதுங்கப்பா. அது பாத்துக்கலாம்டா கண்ணு, அது ஒரு முறை அழைச்சிட்டு வா, நேர்லயே பார்த்து என்ன பண்ணலாம்னு சொல்றேன். சரிங்கப்பா, நன்றிங்கப்பா. நல்லா இருமா, நல்லா இருமா. ஆனா இப்ப எனக்காகவும் என் வீட்டுக்காரருக்காகவும் கேட்கணும்ப்பா. சொல்லுடா கண்ணு. அப்பா, எனக்கு எங்களுக்கு என்ன ஒன்றும் சொல்ல தெரியலைங்கப்பா. என்ன ஆகுது? என்ன ஆகுதுன்னா, இல்ல நான் ஒண்ணு கேக்குறேன், முதல்ல நீ சொல்றதுக்கு முன்னாடி 2 பேரும் டெய்லி சண்டை போட்டுக்காம இருக்கீங்களா? இல்லைங்கப்பா, சண்டை தான்ப்பா. 2 பேரும் பிரியிற மாதிரி நீ என்னைக்காவது கோச்சிட்டு அம்மா வீட்டுக்கு போய் 2-3 நாள் இருந்துட்டு திருப்பி வந்திருக்கியா? போயிட்டு வந்திருக்கேன்ப்பா. அது அப்பப்ப நடந்திருக்கா, எப்பயாவது ஒரு முறை நடந்திருக்கா? இல்லைங்கப்பா, இப்ப எனக்கு கல்யாணம் ஆகி 28 வருஷம் ஆகுதுங்கப்பா. அந்த போராட்டத்துல இருந்தாங்கப்பா போராடி. இல்லம்மா, அது கண்டிப்பா இருக்கும், போராட்டம் இருக்கும், உடம்பு வயிறு சம்பந்தப்பட்ட நோய் இருக்கும், தூக்கம் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கும், எலும்பு சம்பந்தப்பட்ட நோயும் கொடுக்கும். இது செல்வின்னு பேர் இருக்கக்கூடாதுரா கண்ணா, அதான் விஷயமே. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா குடும்பத்தோட அன்னோன்யமா ஒரு காலமும் இருக்க முடியாது. அதனால நீ முதல்ல பேரை மாத்திட்டு ஒரு முறை என்ன வந்து பாத்துறா கண்ணு. என்ன நட்சத்திரம்டா கண்ணு நீ? உத்திராடமா? ஞானப்பிரியான்னு வச்சுக்கடா கண்ணு. அதை நீ முதல்ல எழுதி பாரு, நிறைய மாற்றம் வரும். சிங் மந்திரம் சேர்த்துக்கோ. அத சொல்றது பெருசு இல்லடா கண்ணு, நம்பிக்கையோட சொல்லணும். நிச்சயம் இல்ல, அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை, இல்லைன்னா உனக்கு லைன் கிடைக்க போறது இல்ல. அதுதான். அகண்ட பாராயணம் வரையா இல்லையாடா கண்ணு? அகண்ட பாராயணம் வரையா இல்லையா? வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அகண்ட பாராயணம். அகண்ட பாராயணத்தை மட்டும் நான் எங்க இருந்தாலும் அங்கதான் இருப்பேன். அகண்ட பாராயணம் நீங்க ஒரு 3 அகண்ட பாராயணம் கலந்து பாடுறாக்கன்னு மிகப்பெரிய மாற்றம் வரும். பேரை மாத்திட்டு 3 அகண்ட பாராயணம் பாரு, கலந்து பாரு, உனக்கு எவ்வளவு பெரிய மாற்றம் வருது பாரு. நல்லதுடா, நல்லது. அதெல்லாம் நீ வந்துட்டு பாத்துக்கடா கண்ணா. குறையில்லாத நிறைவோடு தீர்காயுசா தீர்க்க சுமங்கலித்துவமா நல்லா இருங்க. சுவாமிஜி, வருகின்ற செவ்வாய்க்கிழமை அகண்ட பாராயணம் இருக்கு அப்படின்னு செல்விமாட்ட சொல்லிட்டு இருந்தீங்க, அதை பத்தி சொல்லுங்க சுவாமிஜி. ஆமாம்மா, இது அகண்ட பாராயணம் நான் தொடங்கிய வருடங்கள் மேல் பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. அது முதல்ல 50 பேரோட ஆரம்பித்தேன். அது ரொம்ப நெருங்கிய பக்தரோட இருக்கிறதோடு ஆரம்பித்தேன். இன்னைக்கு சுமார் 2000 பேர் பங்கு கொள்வது. அது வருடத்துக்கு வருடம் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இது பெருமை அல்ல, இது நடுவில் ஒரு ரகசியம் என்னன்னா, பலன் இல்லைன்னா நம்ம ஆளுங்க வரமாட்டாங்க. என்னதான் நெருங்கிய பக்தராக இருந்தாலும் சாமியே மாற்றிடுவாங்க. ஒரு கோயிலுக்கு போய் பலன் தரலன்னு வச்சுங்க, வேறு யாராவது இந்த கோயிலுக்கு போய் உனக்கு நடக்குதுன்னா முதல்ல அந்த கோயிலுக்கு மாறிடுவாங்க. கடவுளையே மாற்றிடுவாங்க நம்ம ஆள். ஒரே இடத்துல சிந்திக்க மாட்டாங்க. அப்போ இன்றைக்கி அது 1500-2000 பேர் அளவுக்கு வளர்ந்துருக்குதுன்னா பலன் இல்லாமல் எப்படி வருவாங்க? வரமாட்டாங்க. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமானது தான் இந்த அகண்ட பாராயணம். அது காலையில் செவ்வாய்க்கிழமை, அதாவது தமிழ் மாதத்தில் வரக்கூடிய முதல் செவ்வாய்க்கிழமை காலையில் 8 மணிலேருந்து பகல் 3 மணி வரைக்கும் 4 மணி வரைக்கும் நடக்கும்.
செவ்வாய்க்கிழமை அந்த அகண்ட பாராயணத்தில் மட்டும்தாண்டா கண்ணு நான் நிறைய விஷயங்களை சொல்லி தருவேன், மந்திரங்களாக சொல்லி தர்றது. நீங்கள் அகண்ட பாராயணத்தில் நெருங்கிய பக்தர்களை கூப்பிட்டு கேட்டிங்கன்னா பயமா, எங்களுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, கவலையா, அதை பற்றி எங்களுக்கு கவலையே இல்லைன்றுவாங்க. நீங்கள் யாரை வேணாலும் கூப்பிட்டு விசாரணை பண்ணி பாருங்கள், அவங்க அந்த பேச்சை கேட்டு மந்திரங்களை பயிற்சி எடுத்து சொல்கிறதெல்லாம் கேட்டு 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 முதல்ல மனப்பக்குவம் அடையணும். அந்த மனப்பக்குவம் அடைஞ்சிச்சுன்னா எது வேணாலும் ஒரு அதுக்கான நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கறது. அது அகண்ட பாராயணத்துக்கு மட்டும்தான் சொற்பொழிவாக ஆற்றுறது. அதில் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு நிறைய பேர் நல்லா இருப்பாங்க, அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமானது தான் இந்த வருகின்ற செவ்வாய்க்கிழமை, இந்த மாதத்தினுடைய தொடக்கம். அந்த செவ்வாய்க்கிழமை அகண்ட பாராயணம். புதுசாக யாருன்னா பார்க்குறாங்கன்றதுக்காக நான் விளக்கம் சொல்கிறேன். அதில் பங்கு கொள்றதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. நான் அழைக்கலாம், அவர்களும் வரணும்னு நினைக்கலாம். முருகன் நினைக்கணும், பாம்பன் சாமி நினைக்கணும். முதல் முருகப்பெருமான் நினச்சாத்தான் அதில் பங்கு கொள்ள முடியும், இல்லைன்னா முடியவே முடியாது. அதை உறுதியாக நம்புகிறேன் நான். அது பார்த்துருக்கேன் நான். இந்த மாதிரி சூன்யம் மந்திரம் வச்சிட்டாங்க, சூன்யம் வச்சிட்டாங்க, என்னால் கஷ்டப்படுறோம், நாங்களும் என்னென்னவோ செலவு பண்ணி பார்த்துட்டேன், எவ்வளோ சொத்தே அழிஞ்சுதுன்னு சொல்கிறவங்க கூட 3 அகண்ட பாராயணத்தை உண்மையாக பங்கு எடுத்துக்கிட்டாங்கன்னா எப்பேற்பட்ட சூன்யத்தையும் வெளில எடுத்துரும். அப்பேற்பட்ட ஒரு, ஏன்னா திரேதா யுகத்தில் யாகம் செய்யும் பொழுது சக்தியாக இருந்தது, கிரேதா யுகத்தில் சில வழிபாடுகளில் சக்தி இருந்தது, துவாபர யுகத்தில் தவத்தினால சக்தி இருந்தது, கலியுகத்தில் கூட்டு பிரார்த்தனையினால் மட்டும்தான் சக்தி உண்டு. ஒரே ஒரு விஷயங்கள் வேறு எதுலேயுமே இருக்காது. கூட்டு பிரார்த்தனையோட கூட்டு கோஷத்தோட நாம் அந்த பாடல்களை பாட 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 சர்வ கர்மமும் நாசமாகவும் உண்மையாக தன்னை ஈடுபடுத்திக்கிறவங்களுக்கு பேர்பட்ட மகிமை வாய்ந்தது அந்த அகண்ட பாராயணம். புதுசாக பார்க்குறவங்க யாராவது பங்கு கொள்ளணுன்னா வந்து இந்த செவ்வாய்க்கிழமை பங்கு கொண்டு பாருங்கள். காலையில் 8 மணிலேருந்து பகல் 3-4 மணி வரைக்கும் வந்து பாருங்கள், நீங்களே விசாரணை செய்யுங்க. ஏன்னா நான் அதிகமாக சொல்லக்கூடாது இல்லடா கண்ணு, அதுதான்மா. நிச்சயமா சுவாமிஜி, வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை, கந்தனுண்டு கவலை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்களை கேட்டிங்கன்னா நாங்கள் ஒன்று தான் சுவாமிஜி சொல்வோம், சுவாமிஜி இருக்க எங்களுக்கு துன்பமே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா எவ்வளவோ பேருக்கு நீங்கள் திருமணம் செய்து வச்சுருக்கீங்க, எவ்வளவோ பேருக்கு வந்து மெடிசன் உட்பட அவ்வளவு படிப்புகள் நீங்கள் அவ்வளோ பேரை படிக்க வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறத விட அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்கீங்க அப்படின்னே சொல்லணும் சுவாமிஜி. நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி லைன் கிடைக்கலன்னு ஒரு குட்டி கோபத்தோட கொஞ்சம் வருத்தத்தோடு இருந்தீங்கன்னா கவலையே படாதீங்க. இதே செவ்வாய்க்கிழமை நோட் பண்ணிக்கோங்க, காலையில் 9 மணி முதல் 10 மணிக்குள்ளே நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணலாம். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உங்கள் மனதில் இருக்கக்கூடிய கேள்விகளை நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளும் உங்களுக்கே உரித்தான பிரத்யேக வழிபாட்டு முறைகளும் உங்களுக்காகவே வழங்கப்படும். அது கால் பண்ண வேண்டிய நம்பர் என்னன்னு நான் சொல்கிறேன், மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. 9600-96444 அல்லது 9600-97444. இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரம், சரியா பயன்படுத்திக்கோங்க. சுவாமிஜி, நிறைய பேர் வீட்டில் நான் பார்த்துருக்கேன், அதாவது நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு கட்டம் என்ன அப்படின்னாக்கா திருமணம் இல்லைங்களா? கணவன் மனைவி அப்படிங்கிறதே 7 பிறப்பும் நிலைத்திருக்கக்கூடிய அழகான ஒரு பந்தம். ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா எக்கச்சக்கமான பூகம்பங்கள், பயங்கர பிரச்சனை வருது சுவாமிஜி. இப்போ ஒரு அம்மா கூட சொல்லியிருந்தாங்க, 28 வருஷம் ஆச்சுங்க சுவாமிஜி எங்களுக்கு கல்யாணம் ஆகி, இன்னைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நிம்மதியே இல்லை அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா? இதற்கெல்லாம் காரணம் என்ன? கணவன் மனைவி பிரச்சனைக்கு காரணம் கிரகமா, கலகமா, மதியா, விதியா, என்னதான் சுவாமிஜி காரணம்? நீங்க சொல்லுங்க. என்ன கேட்டால் அறியாமை காரணம்னு ஒரே வரியில் சொல்லுவோமா? இல்லை, அதுக்கு இப்போ அடுத்து நாம் எழுதுகிற ஒரு புத்தகம் கணவன் மனைவிக்குள் ஏற்படுகின்ற பிரச்சனைகளும் மகிழ்ச்சி தரும் தீர்வுகளும் தான் நான் எழுதியிருக்கேன். அதில் எழுதியிருக்கேன், கிரக ரீதியாகவும் சம்பந்தம் இருக்குது, குண ரீதியாகவும் சம்பந்தம் இருக்குது, கலக ரீதியாகவும் சம்பந்தம் இருக்குது, தன் கருத்து ரீதியாகவும் சம்பந்தம் இருக்குது. இந்த 4ம் வந்து ரொம்ப மிக முக்கியமாக இருக்குது. அதாவது ஒன்றை வந்து ஒரு கணவன் மனைவி உணர்வது இல்லை. உடலால் தன்னை இருவரும் ஒன்றிணையும் பொழுது மனதால், அதுதான் இருக்கிறதுலேயே ஒரு விஷயம், நம்ம அதை விரிவாக பேச முடியாது. உடலால் ஒன்றிணைந்த பிறகு அங்கே ஈகோ இல்லை, அங்கே எந்த கருத்து வேறுபாடும் இல்லை, அங்கே தெரிகிறது மட்டும் இன்பம் மட்டும்தான். அந்த இன்ப நுகர்ச்சியின் போது எதையுமே அவங்க சிந்திக்கிறது இல்லை. அப்படிப்பட்ட அந்த இணைவு உள்ளத்தாலும் மனதாலும் கருத்தாலும் ஏன் இல்லை? அப்படி அந்த நிலை கருத்தால் இருந்துருச்சுன்னா, அந்த உடலும் உணர்வுகளால் ஒன்றுபடும் போது கருத்தும் மனமும் உள்ளமும் ஒன்றுபட்டு விட்டால் ஏன் பிரச்சனை வரப்போகுது? வராது. ஏன் வரல? அது கிரகமா, கலகமா? எனக்கு தெரிஞ்சு முழுக்க
முதல் கருத்து ஒருவரை ஒருவர் உயர்வு தாழ்வுகள் பார்க்கறது இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப வித்தியாசமாக போயிட்டு இருக்கு. இனி வரும் காலங்களில் இந்த கேள்விக்கு விடை யாரை போய் கேட்க போகிறாங்கன்னு தெரியாது, அதற்கான விமோச்சனமும் கிடைக்காது. அதனால தான் நான் அந்த புத்தகத்தையே எழுதினேன். இனி வரும் சந்ததியர்கள் எல்லாமே 100க்கு 60 விழுக்காடு சரி இருக்காதுமா. 60 விழுக்காடு. ஏன்னா பெண் பிள்ளைகள் எல்லாம் எப்படி பிரியப்படுறாங்க, பெருமளவில் எல்லாரும் இல்லை, பெருமளவில் நாங்கள் பார்த்துக்கிறோம். எங்களை கேள்வி கேட்டு இம்சை பண்ணாத ஒரு புருஷன் வேண்டும். புருஷன் அதுவும் எல்லாரும் இல்லை, ஒரு சிலர். பையனுங்க என்ன பண்ணுறானுங்க, 2 பேரும் வேலைக்கு போனால் தான் குடும்பத்தை லீட் பண்ண முடியும். அதனால் பொண்டாட்டி படிச்சிருக்கணும், வேலைக்கு போகணும். இது ஒரு தரப்பில் இருக்குது. அதே பெண் பிள்ளைகள் குணம் பையனுக்கு எப்படி இருக்குன்றது பார்க்குறதில்ல. அழகு மையமாக வச்சுருட்டு, 2வது வீடு இருக்கா, வாகனம் இருக்கா, வசதி இருக்கா அப்படின்னு பெண்கள் பிள்ளைகளே கேட்குற காலம் வந்துருச்சு. மிக முத்தாய்ப்பாக நம்ம போன வாரத்துக்கு முந்தின வாரம் பேசணும். பெரியவர்கள் எல்லாத்தையும் அலசி குலம் கோத்திரம் அறிந்து அரிசி ஜாதகம் பார்த்து அதுக்குன்னு மெனக்கட்டு விசாரணை செய்து பெரியவங்க தன் மகளுக்கோ மகனுக்கோ இதை கட்டினா நல்லா இருக்குன்னு முடிவெடுக்கிறது போக, இப்போ பெரியவங்க பிள்ளைகளை கேட்டு முடிவெடுக்கிற காலமாக மாறிடுச்சு. இன்னும் கொஞ்ச காலத்தில் பெரியவங்க கம்முன்னு உட்கார வேண்டியது தான். அப்பா நாங்கள் எங்கள் ஒரு பையனை பார்த்துருக்கேன், அதை முடிச்சிருங்க. அப்பா இந்த மாதிரி நான் ஒரு பொண்ணை பார்த்துருக்கேன், முடிச்சிருங்க. இது மாதிரி காலம் மாறப்போகுது. அப்படி மாற மாற பிரச்சனைகள் ஏறத்தான் செய்யும். அப்போ இது காலத்தினுடைய கட்டாயம். இங்கே கிரகங்கள் எங்கே வருதுன்னா, அந்த கிரகங்கள் எப்படியெல்லாம் பாதிக்கும் அப்படின்னா, ஜாதக ரீதியாக அதுக்கு பல காரணங்கள் கிரகத்துக்கும் உண்டு. கணவன் மனைவி சண்டை போட்டுக்கிறது. உதாரணத்துக்கு ஒரே நட்சத்திரம் ஏன் கட்டக்கூடாது அப்படின்னு ஒரு கருத்து இருக்கும். 2 பேருக்கும் பெரிய தசைகளான ராகு தசை குரு தசை இந்த மாதிரி தசைகளை ஒன்றா கடந்தாங்கன்னா இந்த 2ம் ஒன்றை ஒன்று ஜாதகத்தில் வேறுபட்டிருக்கும், ஒரே மாதிரி இருக்கவே இருக்காது. ஒரு ஜாதகத்தில் நடக்கிற குரு தசை நல்லது பண்ணுதுன்னா அதே மாறாக இன்னொரு ஜாதகத்தில் அது நல்லதை பண்ணாது, தனித்து இருக்கும். இது 2ம் அந்த வருஷங்கள் முடிகிற வரைக்கும் ஒன்றா போகாது, பிரச்சனையைத்தான் ஏற்படுத்தும். இது ஜாதக ரீதியாக இருக்குது. கருத்து ரீதியாக நான் சொன்ன மாதிரி உடல் இணைந்தது போல் உள்ளமும் மனமும் அந்த அந்த ஒரு எண்ணமும் ஒன்று குமிழ்ந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, குமியாது. ஆனால் சாமிஜி, மனம் இணைகின்ற திருமணம் நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா, அப்போ மனசு இணைஞ்சிருந்தது. ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஏன் சாமிஜி இவ்வளோ பிரச்சனை? அதுதான்மா, அதை தான் நான் சொல்ல வரேன். அந்த கருத்து வேறுபாடுகள்னு ஒன்று இருக்குல்ல, அப்போ பிடிச்சது கல்யாணத்துக்கு அப்புறம் ஏன் பிடிக்க மாட்டேங்குது? அதுதான் பிடிக்காதவங்கள கேட்கணும். அவங்க தானே அனுபவசாலி, நம்ம இல்லைல்ல. அவங்க தான் அனுபவசாலி, அவங்கள தான் கேட்கணும் ஏன் பிடிக்காம. அது நம்ம இவ்வளோ நினைக்கிறோம். இன்னொரு காரணம் இருக்குது. இன்றைக்கி ஆண் பிள்ளைகள் சில பேர், பெண் பிள்ளைகள் சில பேர் ஆண்மை இல்லாமலும் பெண்மை இல்லாமலும் திருமணம் செய்துட்டு யாரோ ஒருவருக்கு இருந்து ஒருவருக்கு இல்லாத போது பெரிய பிரச்சனை வருது. இப்போ நம்ம கருத்து சொல்கிறோம், ஜாதக ரீதியாக சொல்கிறோம், எல்லாமே இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்துவும் பிரச்சனையும் இருக்குது. இனி வரும் காலங்களில் இந்த பிரச்சனையும் இருக்குது. இப்போ என்ன கேட்டாங்க, ஒரு கல்லூரியில் கூட நான் இந்த முத்தமிழ் விழாவுக்கு போயிருக்கும் பொழுது ஒரு பையன் கல்லூரி எழுந்து என்ன கேட்டான். எனக்கு கூட பெரிய அதிகாரிகள்லாம் இருந்தாங்க தலைமை பொறுப்பில், நானும் அங்கே தலைமை வச்சுட்டு இருந்தேன். எங்கள் கல்யாணத்துக்கு பிறகு எவ்வளோ டைவர்ஸ் ஆகுது, இன்றைக்கி டைவர்ஸ் கேஸ் தான் அதிகமாக இருக்குது. நாங்கள் ஒரு ஐடியா சொல்கிறோம், கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்கள் வாழ்ந்து பார்க்குறோம், நல்லா இருந்தால் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறோம், இல்லைன்னா பிரிஞ்சிடுறோம். அதை ஏன் நீங்கள் தவறுன்னு சொல்கிறீங்க, இந்த சமுதாயம் ஏன் தவறுன்னு சொல்லுது அப்படின்னு கேட்குறான். என்ன பதில் சொல்கிறது? அவன் கேட்ட கேள்வி, பின்னாடி கல்யாணம் ஆன பிறகு பிரச்சனைனா டைவர்ஸ் போகிறீங்கல்ல, அதுக்கு முன்னாடியே நாங்கள் வாழ்ந்து பார்க்குறோம், ஒத்து வந்தால் வாழறோம், கல்யாணம் பண்ணிக்கிறோம், ஒத்து வரலைன்னா நான் வேறு அவங்க வேறேன்னு புரிஞ்சிடுறோம் அப்படின்றாங்க. அதான் லிவிங்கா அப்படி சொல்கிறாங்க. அவன் என்ன கேட்டான், என்ன பதில் சொல்கிறதுடா கண்ணா அதுக்கு? அப்போது பக்கத்தில் இருந்த பெரிய அப்போ இருந்த அதிகாரிகள்லாம் என்னை பார்த்து, என்ன இந்த மாதிரி கேட்குறானுங்க பசங்க, அப்படி ஒன்றும் புரியலையே அப்படின்னு முழிச்சிக்கிட்டு இருந்தேன். சாமி என்ன தான் சொல்ல போகிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல, நீங்கள் சொல்லுங்கள். ஐயோ அதான் எங்களுக்கும் புரியல அப்படின்னும் போது நான் எழுந்து சொன்னேன், கரெக்டாப்பா, சமுதாயத்தில் வேறு மாதிரி பிரச்சனை ஆகிடும். யார் குழந்தை யாருக்குடையதுன்னு தெரியாமல்
கல்யாணம் பண்ணிடுவீங்க, அண்ணன் தங்கைக்கே கல்யாணம் ஆகிடும்பா. இந்த சூழ்நிலை ஏற்பட்டுடுன்றதுக்காகத்தான் இப்படி ஒரு சாஸ்திர விகித முறைகளை வச்சாங்க. விவாகரத்து என்பது வேற, பட்ட பரிவர்த்தனமாக இவங்க பிரிஞ்சிட்டாங்கன்னு தெரிஞ்சிடும். அப்போ அது வேறு மாதிரி பிள்ளை பெற்றுக்கிட்டாலும் அவங்க பிள்ளையாகும். நீ சொல்கிற மாதிரி ரகசியமாக வாழ்ந்துட்டு பிரிஞ்சுட்டா யார் பிள்ளை யாருக்கு சொந்தம்னு எப்படி அப்பா தெரியும் அப்படின்னு. அந்த மாதிரி சூழ்நிலை. இதையெல்லாம் நம்ம சிந்திக்கணும். இன்னைக்கு 2 தாண்டா கண்ணு, இப்போதைக்கு நான் சந்தோஷமாக இருக்கணும், எனக்கு இப்போ பணம் பண்ணி இருக்கணும், இப்போ எனக்கு பணம் வரணும் எளிதில், அது எப்படின்னா இருக்கட்டும். இது 2 தான் வாழ்க்கையே நிர்ணயம் பண்ணுது. நாம் வாழ்ந்த காலத்திலெல்லாம் எல்லா விதத்துலேயும் அன்பு, பாசம், கோபம் எல்லாமே இருந்துச்சு. அது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனாங்க. ஆனால் அடுத்த காலம் அப்படி இல்லை அப்படிங்கிறது தான் கருத்து. ஆக கருத்து வேறுபாடு வேண்டாம். இதில் நான் சொன்னது போல் ஆண்மை பெண்மை தன்மையில் இருக்கக்கூடியது, உடலால் ஒன்றிணைந்தவங்க கருத்துகளால் ஒன்றுழையாமல் இருக்கிறது. இதெல்லாம் தான் அதுக்கு காரணம். சாதகமும் ஒரு காரணமே தவிர சாதகமே ஒரு காரணம் அல்ல, ஆகாது. அதில் நிறைய கணக்கு இருக்குது. இந்த தெளிவைத்தான் ஒவ்வொருவரும் வரக்கூடிய சந்ததியர் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக நாம் அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கு. இன்னும் வரடாக நீ நேத்தானக்கே ப்ரூஃப் கொடுத்தாங்க, வரும். ஆனால் அது மிகப்பெரிய ஒரு தெளிவு ஏற்படும். அதில் ஆகந்துகம் அப்படின்னு இருக்குது, சாந்தம்னு இருக்குது. ஒரு ஆகந்துகம் அப்படின்னா ஒரு சப்ஜெக்டுக்குள்ளே போய் அதுலேருந்து பிரிவுகள் ஒரு 5 பிரியுது. உதாரணத்துக்கு சாந்த குணம் வேண்டும். சாந்த குணம்னா என்னன்னா, நீங்கள் ஜாதக பொருத்தம் பார்க்குறீங்க, விசாரணை செய்துட்டீங்க, ஆனால் நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்க, விசாரணையில் நல்ல குடும்பம் அப்படின்னு வருது இரு தரப்பிலும். ஆனால் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு பிரச்சனை வரும். ஐயோ நாங்கள் விசாரித்தோம், எல்லாம் நல்லதுன்னு தான் சொன்னாங்க, நாங்கள் மாட்டிக்கிட்டோம், எங்களுக்கு இப்போ வேதனைப்படுறோன்னு சொல்கிறவங்க தான் அதிகம். அதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன், அந்த சாந்தம்னா என்ன, அமைதியாக இருக்கிறது. அப்போ நீ ஜாதகம் பார்க்காத, கிரக ரீதியாக போகாத, நீ விசாரணை செய்யாத, நீயே பேசுகிற பாருங்க. இப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க, பொண்ணும் பிள்ளையும் ஒரு 5 நிமிஷம் தனியாக பேசணும். அது ஆதி காலத்தில் கிடையாது, விடமாட்டாங்க. இப்போ அது எளிதாகிடுச்சு. ஆமாம், ஒருவர் புரிதல் வேண்டும். இதனால் நிறைய தடுங்கலாகுது, நிறைய நடக்கவும் நடக்குது, 2 தரப்புலையும் இருக்குது. அப்படி பேசும்பொழுது பொண்ணு ஒரு பையன்கிட்ட பேசுகிறா அப்படின்னா அவன் மௌனமாக தலையாட்டிட்டு சாந்தமாக இருந்தான்னா உஷாராயிருன்னு அர்த்தம். அதே பையன் பொண்ணுக்கிட்ட பேசுகிறான்னா அவள் சிரிச்சுக்கிட்டே இல்லாமல் அமைதியாக கேட்டுக்கிட்டு சரி சரின்னு இருக்கான்னா நீ ஜாகிரதையாக இருன்னு அர்த்தம். இந்த இடத்துல 2 பேரும் ஒரே குணத்தோடு இருந்து திருமணம் செய்தால் அந்த திருமணம் பிரச்சனைகளில் தான் முடியும் அப்படிங்கிற சாந்தம்ங்கிற விளக்கத்துக்கு மட்டும். இது மாதிரி ஆகந்துகம்னு இருக்குது, அதுக்கு என்ன விளக்கம், எப்படி உறவுகள் சம்பந்தி பேசிக்குவாங்க, பெண் வீட்டாரும் பையன் வீட்டாரும். பெண் வீட்டார் தன்னுடைய குலத்தை பற்றியும் ரொம்ப பெருமையாக பேசுவாங்க. நாங்கள் இதெல்லாம் விடுன்னு பேசுவாங்க. அப்படி பேசுகிற இடத்துல ஜாக்கிரதா கண்ணா, நீயும் அதே மாதிரி குணமாக இருந்தால் பொண்ணு எடுக்காத, பையன் எடுக்காத, பிரச்சனை வரும், மாறி இருந்தால் யோசி அப்படிங்கிற ஆலோசனை ஆகந்துகம். இப்படி வரைத்து நிறைய விஷயங்களை கொடுக்குறோம். நம்ம கிரக ரீதியாக திணிக்கிறது இல்லை, இயல்பான ரீதியாக இவ்வளோ விஷயம் இருக்குது. மௌனமாக இருந்து சில பேர் பாருங்கள், பேசும்போது அமைதியாக இருப்பாங்க, ரிப்ளேவே தெரியாது, அவன் என்ன யோசிக்கிறான்னு கூட தெரியாது, கம்முன்னு உட்காந்துருப்பாங்க. எதிரி குழம்பிடுவான், இவன்னா எஸ்ன்றானா நோங்கிறானா, ஏப்பா அந்த பக்கமே தலை வச்சு படுக்காதீங்க. தன் புகழை அதிகமாக பேசுகின்ற குடும்பத்தில் நீ யோசிச்சுக்கோ. அதே மாதிரி இன்னொன்று இருக்குது, நாங்கள் இத்தனை வருஷம் இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ தான் கொஞ்சம் தெளிஞ்சோம், இப்போவும் மனசு ரீதியாக எங்களுக்கு சரியில்லைன்னு எந்த குடும்பம் சொல்லுதோ நீ அதே மாதிரி இருந்தீன்னா கட்டாத. இது மாதிரி நிறைய சாஸ்திரம் விதிப்படி அமைக்கப்பட்டது தான் இந்த கணவன் மனைவியுடைய பிரச்சனை. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் சின்னதாக தான் சொல்கிறேன். எப்பவுமே சரி, உடல் இணைந்தது போல் உள்ளமும் மனமும் கருத்தும் இணைந்து விட்டால் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வராது. ஆனால் இனி வரும் காலத்தில் இது இருக்கவே இருக்காது. இந்த இல்லாமல் இவங்கெல்லாம் போய் வேதனைப்பட்டு ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாக கவலைப்பட்டாகணும் வரக்கூடிய சந்ததியர்கள். அந்த கவலை வந்துட வேண்டாம். நீ முதலே ப்ரிலிமினரியாக முதல் கட்ட எச்சரிக்கையாக நீ எப்படி வரனை பார்த்து கொள்ள வேண்டும், ஆணாகட்டும் பெண்ணாகட்டும்ன்றது தான் நம்ம பயணிக்க போகிறோம். அதனால்
இந்த கணவன் மனைவி பிரச்சனைக்கு முடிவு ஒரே முடிவு தான், எல்லாம் ஒன்றிணையணும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் அது இணையலைன்னா கலகம் பண்ணுறவன் எப்படிம்மா நம்புகிறான்? இல்லாத விஷயத்தை ஒருத்தர் கலகம் பண்ணுறாங்க, அதை இருவரில் ஒருத்தர் பலவீனப்பட்டு நம்பிடுவாங்க, முடிஞ்சு போச்சு கதை. அந்த நம்பிக்கையிலிருந்து அவங்க வெளியில் வந்து அந்த நம்பிக்கை மீண்டும் முழுதாக போகிற வரைக்கும் மாற்ற முடியாது அந்த குடும்பத்தில். ஆனால் உள்ளமும் கருத்தும் மனமும் உடலும் ஒன்றுந்த குடும்பத்தில் ஒருத்தன் கலகம் பண்ணான்னா அவரை பற்றி எனக்கு தெரியும், நீ வேலைப்பார், என் புருஷனை பற்றி என்கிட்ட வந்து சொல்லாத, என் பொண்டாட்டியை பற்றி என்கிட்ட வந்து சொல்லாதன்னு சொல்லிடுவாங்க. அவங்களுக்குள்ள பிரச்சனையே வராது, வந்தாலும் காலை சண்டை போட்டுனா மாலை அவங்க ஹோட்டலில் பார்க்கலாம், அதுதான் விட்டு கொடுத்துருவாங்க யாராவது ஒருவர். இது தாண்டா கண்ணு அதுக்கு பதில். வணக்கம், ஆத்ம சங்கமம், யார் பேசுறீங்க? மேம், கும்பகோணத்துல இருந்து தேன்மொழி பேசுறேன் மேம். தேன்மொழி அம்மா, உங்க வயது என்ன? 21 மேம். ஓகே, சுவாமிஜிட்ட பேசுங்க. தேன்மொழி சொல்லுமா. ஹலோ சாமிஜி. சொல்லுடா கண்ணா. சாமிஜி, வேலையே கிடைக்க மாட்டேது சாமிஜி, எங்க போனாலும். ஏன்டா கண்ணா? என்னன்னு தெரியல சாமிஜி, திடீர்னு உடம்பு சரியாம போயிடுது. ஏன்? ஒரு வேலைக்கு போனா போக முடியல சாமிஜி. என்ன வயசாச்சுடா கண்ணா? 21 ஆகுது. என்னம்மா? 21 சாமிஜி. 31? 21 சாமிஜி. 21லயே உனக்கு உடம்பு முடியலையா? என்ன முடியல? திடீர்னு 6 மாரி வந்துருச்சு சாமிஜி. ஓ, டாக்டர்கிட்ட பார்த்தியா? பார்த்துட்டு தான் இருக்கோம் சாமிஜி. என்ன சொன்னாங்கடா கண்ணு? ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கியா? சாப்பிட்டுட்டு இருக்கேன் சாமி. சரிம்மா. பல்லு ஏதாவது சொத்த பல்லு இருந்து ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணியாடா கண்ணு? இல்லைங்க சாமிஜி. அந்த மாதிரி இல்லை. காது வலி எப்பயாவது வந்ததா? இல்லைங்க சாமிஜி. அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. இல்லைங்க சாமி. ஃபிட்ஸ் எப்படி வந்ததுடா கண்ணு? அந்த குளிர்ச்சியான தலையில சோத்துக்கத்தால எதனா போட்டனால தான் சாமி. என்ன போட்டதுனால? சோத்துக்கத்தால சாமி. தலையில போட்டு குளிச்சியா? ஆமாங்க சாமி. ஏன்? அது மழை டைம்ல குளிச்சதுனால. சரி, அதை விட்டுரு, அதை போய் நினைச்சிட்டு இருக்காத. சரிங்க சாமி. என்ன படிச்சிருக்க? பிஎஸ்சி சாமி. சரி, மேற்கொண்டு படிக்கல? மேற்கொண்டு இதுல கரஸ்ல போட்டிருக்கோம் சாமி. அதை முதல்ல படிடா கண்ணு. ஓகேங்க சார். இன்னும் 2 வருஷத்துக்கு நீ நினைக்கிற மாதிரி வேலை கிடைச்சிடாது. ஓகேங்க சார். உனக்கு 23ல இருந்து 25ல தான் முதல் ஒரு நல்ல வேலை கிடைக்கும். ஓகேங்க சாமி. ஆனா அது வந்து ஒரு 3 வருஷம் 5 வருஷத்துல திரும்பியும் மாறும். அதுக்குள்ள நீ கரஸ்ல படிக்கிறத ஜெயிச்சுடுவ. அப்படி ஜெயிக்கும் பொழுது இது கவர்மெண்ட் வேலைன்னு நினைக்காத, எந்த வேலை கிடைக்குதோ அதுக்கு போ. ரெண்டாவது, நீ இது இப்ப எழுத போற பாரு, அதை எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டு நீ கவர்மெண்ட் எழுதுறாக்கன்னா கரெக்டா வந்துடும், கண்டிப்பா கிடைச்சிடும், கவலைப்படாத. சாமிஜி, வீட்ல வந்து வியாபாரமே ஓட மாட்டேது. என்ன வியாபாரம் கண்ணா? முறுக்கு சிப்ஸ் போடுறேன் சாமிஜி. என்னம்மா? சிப்ஸ் முறுக்கு போடுறேன் சார். யாரா? அப்பாங்க பிசினஸ் பண்றாங்க சாமிஜி. ஓ, அது கண்ணா அப்பா பேசினா கூட எனக்கு ஓரளவுக்கு புரியும். முடிஞ்சா அவரை முயற்சி பண்ண சொல்றா கண்ணு. ஆமாங்க சாமிஜி. ஒரு நாள் போட்டா மறுநாள் போட முடியல. இல்ல இல்ல, அவரை ஒண்ணு என்னை வந்து பார்க்க சொல்லு, இல்ல லைனை திருப்பி ட்ரை பண்ணி அப்பா பேச சொல்லு என்கிட்ட. இருக்காங்க சாமிஜி, கொடுக்க லேட் ஆயிடுமடா கண்ணு, அதுக்காக சொல்றேன், ஏன்னா நேரமும் இல்ல. ட்ரை பண்ண சொல்லுடா கண்ணு. ஹலோ, சொல்லுங்க. என்ன பிசினஸ் பண்றீங்க? எவ்வளவு நாளா பண்றீங்க? ஹலோ சார், இணைப்புல இருக்கீங்க, தொடர்ந்து பேசுங்க. நல்லதுங்க. நீங்க ஒரு முறை வந்து பாத்துறீங்களா? நல்லது நல்லது சார், ஒரு முறை நேரில் வந்து சுவாமிஜியை பாருங்க. அழைப்பிற்கு நன்றி சுவாமிஜி. நம்ம செவ்வாய்க்கிழமைக்கு அகண்ட பாராயணம் சொன்னீங்க, மீண்டும் ஒரு முறை சொல்லுங்க சுவாமிஜி. அதான் சொன்னேம்மா, அதுல முருகன் நினைச்சாதான், முருகனுடைய அனுகிரகம் இருந்தாதான் அந்த அகண்ட பாராயணம் பங்கு கொள்ள முடியும். ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாதத்தில் வரக்கூடிய முதல் செவ்வாய்க்கிழமை, அது வருகின்ற செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து பல ஆண்டுகளாக நடந்துகிட்டு இருக்கு. பல ஆயிரம் பக்தர்கள் பயனடைந்த விஷயம் அது. நான் பல லட்சம் பேர்லாம் சொல்ல மாட்டேன், பல ஆயிரம் பலனடைஞ்சு இப்போவும் எத்தனையோ பேர் வந்து என்கிட்ட சொல்கிறது, அண்டபாராயணத்தால் வாழுறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை வந்து பயனடைங்க. இந்த விக்ரமாயா சொல்லுவாங்களடா, குபேரன் விக்ரமாயா, இதெல்லாம் என்கிட்ட இப்போ நிறைய பேர் வழியில் பார்க்கும்போது சொல்ல சொல்ல சொல்ல
அதை வாங்கி தான் நாங்கள் வாழறோம். அதுலேருந்து ஒரு அம்மா சொன்னாங்க பாருங்கள் இந்த நிகழ்ச்சியில், நேர் கூட சொன்னாங்க விக்ரமாயா வாங்கி வச்சு எனக்கு நிறைய அது மூலிமா வந்து நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பொருளையும் உருவாக்கும் பொழுது, தெய்வ வழிபாடுகளான ஒரு பெட்டகங்களை உருவாக்கும் பொழுது அவங்க சொல்கிற அந்த மனநிறைவை இன்னும் எனக்கு நிறைய ஆய்வுகள் பண்ணி கொண்டு வரணுங்கிறது பண்ணிக்கிட்டு இருக்குமா. அதில் ஒன்று தான் நம்ம புத்தகமும் கூட, அடுத்து வர போடக்கூடிய புத்தகம். அதனால் இந்த அகண்ட பாராயணத்துக்கு வந்து பங்கு கொண்டு புதுசாக பார்க்குறவங்க பலனடைங்க. நிச்சயமா சுவாமிஜி, நீங்க வந்து மகிழ்வித்து மகிழ் அப்படின்னு யாம் பெற்ற இன்பம் பெருகி வையகம் அப்படின்னு நாங்க எல்லாருமே சந்தோஷமான, ஆனந்தமான, ஆரோக்கியமான, உச்சக்கட்ட பிரம்மாண்ட வெற்றி வாழ்க்கை 16 பேரும் பெற்று பெருவாழ்வு வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களும் கொடுக்குறீங்க சுவாமிஜி. முக்கியமான ஒரு விஷயம் நான் கோடிட்டு சொல்லியே ஆகணும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உன் வாழ்க்கை உன் கையில், உன் பிரச்சனைக்கான தீர்வும் உன் கைகளில் தான் இருக்கிறது. இதுக்கு நீ இங்க போவேனா அங்க போவேனா, இந்த பூஜை பரிகாரம்னு எக்கச்சக்கமா செலவு எதுவுமே நீ பண்ணவே வேணாம்ப்பா ராஜா, உன் வாழ்க்கை உன் கையில், இந்த விஷயத்தை செய்ய, நீ சந்தோஷமா வாழு அப்படின்னு சொல்றீங்க பாத்தீங்களா சுவாமிஜி. அங்கதான் சுவாமிஜி உங்களுடைய தனித்துவம், உங்க ஹைலைட்டே இருக்கு அப்படின்னு சொல்லணும் சுவாமிஜி. கோடானு கோடி உங்களுடைய ரசிக பெருமக்கள், அன்பு நெஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் சிரம் தாழ்ந்த நன்றிகள், வணக்கங்கள் சுவாமிஜி. ஆமாம் சுவாமிஜி. அடுத்த வாரம் ஒரு நல்ல கேள்வியோட பார்க்கலாம். வணக்கம். நன்றி சுவாமிஜி. என்ன நேர்களே, நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி நிறைய பேர் எனக்கு லைனே கிடைக்கலப்பா, என்னப்பா இது அப்படின்னு ஒரு குட்டி கோவத்தோடையும் கொஞ்சம் வருத்தத்தோடையும் இருப்பீங்க. கவலையே படாதீங்க, உங்களுக்கான வரம் போன்ற விளக்கம் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலை 9 மணி முதல் 10 மணி வரைக்கும் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணலாம். கால் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உங்கள் மனதில் இருக்கக்கூடிய கேள்விகளை நீங்கள் எங்களுக்கு கேட்கலாம். உங்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளும் உங்களுக்கு உரித்தான பிரத்யேக வழிபாட்டு முறைகளும் உங்களுக்கு வழங்கப்படும். கால் பண்ண வேண்டிய நம்பர் இப்போ நான் சொல்கிறேன், மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. 9600964444 அல்லது 9600397444. மீண்டும் சந்திப்போம். அதுவரை புது யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.